இப்ப பழைய மனுஷன் இல்ல, புதிய மனுஷன். இந்த புதிய மனுஷனுக்குள்ள தேவனுடைய ஜீவன் இருக்கு. தேவனுடைய ஜீவன் இருக்குன்னா தேவனுடைய கிரேஸ் இருக்கு. கிருபை என்ன செய்யறதுன்னா பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய பவரை ஏற்படுத்தி கொடுக்குது. ஆக என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தை நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமோ? கூடாதே. எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுனா ரோமர் 5:20 மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாக பெருகிட்டுங்கிறார். அப்படி சொல்லிட்டு தான் அப்போ கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமாங்கிறார். கவனிச்சுட்டு வாங்க. ஒரு விழுந்து போன மனிதன் பாவத்தை மேற்கொள்வதற்கு பவர் கிடையாது. விழுந்து போன எந்த ஒரு மனிதனும் பாவத்தை மேற்கொள்வதற்கு அவனுக்கு பவரே கிடையாது. இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டிருக்குமா? ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னா உங்களுக்குள் பவர் கொடுக்கப்படுகிறது. அந்த பவரை தான் வேதம் கிரேஸ்ன்னு சொல்லுது. கிரேஸுங்கிறது அன்மெரிட்டட் ஃபேவர், தகுதி இல்லாதவனு தேவன் காமிக்கிற தயவு. ஃபேவர் என்ன செய்யும்? உங்களை எம்பவர் பண்ணும். மனித பலத்தினால் எதை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீர்களோ அது தேவ பலத்தை கொண்டு செய்வதற்கு தேவன் தன்னுடைய பலத்தை கொடுப்பார். விழுந்து போன செத்து போன மனிதன், அந்த பழைய மனுஷனுக்குள்ள பிசாசு வேலை செய்து அவனுடைய விருப்பத்தையும் சித்தத்தை நிறைவேற்றினான். இப்ப கர்த்தர் நம்மை ரட்சித்து தன்னுடைய ஜீவனை வைத்திருக்கிறார், வச்சு தன்னுடைய கிருபையை கொடுக்கிறார். கிருபையை கொடுத்து அவருடைய சித்தத்தையும் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அவருடைய பவரை கொடுக்கிறார். கிருபைன்னா நான் எப்படினாலும் வாழ்றது கிருபல்ல, அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அவருடைய எபிலிட்டி எனக்கு திருப்பி கொடுக்கப்படுகிறது. எங்க இருக்கு? ஆவியில் இருக்கு. கீழே 2 வாசிப்போம். பாவத்துக்கு மரித்தனா இனி அதில் எப்படி பிழைப்பண்ணலாம் கவனிங்க. ஒன்று என்ன சொல்றாரு? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. அப்போஸ்தலனாகிய பவுல் சும்மா பதில் சொல்ல மாட்டார். பாவம் செய்யாதீங்க அப்படி சொல்றது பதில் கிடையாது. கூடாதேன்னு சொல்லிட்டு அடுத்து எக்ஸ்பிளைன் பண்றார். ஏன் நான் பாவம் செய்யக்கூடாது, சரீரத்தை பிசாசுக்கு ஈல்டு பண்ணக்கூடாது, சரீரத்தை தேவனுக்கு ஈல்டு பண்ணு பேசுறாரு. இப்ப பாவத்துக்கு மரித்த நான்கிறார். முன்னாடி பாவத்தில் மரிச்சிருந்தேன், இப்ப பாவத்துக்கு மரிச்சிருக்கேன். கவனிக்கிறீங்க? முன்னாடி பாவத்திலேயே மரித்த நிலையில் இருந்தேன், இப்ப பாவத்துக்கு மரித்து இருக்கிறேன். இப்ப எனக்கும் பாவத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஒரு காலத்தில் பாவத்தில் மரிச்சிருந்தேன், இப்ப பாவத்துக்கு மரிச்சிருக்கேன்னா பாவத்துக்கு எனக்கும் சம்பந்தம் கிடையாது. எனக்குள்ள இருக்கிறது பழைய மனுஷன், புதிய மனுஷன். இப்ப புதிய மனுஷன் பழைய மனுஷன் மாதிரி செயல்படுறான்னா அது சுபாவத்துக்கு வேற விரோதமானது, நேச்சருக்கு விரோதமானது. ஒரு மாமரம் ஒரு வேலிக்கருவ பழத்தை கொடுக்குதுன்னா அது யூடியூப்ல ஃபேமஸ் ஆயிரும். மாமரத்துக்குள்ள வேலிக்கருவ காய் காய்க்குதியா அப்படின்னா அது டோட்டலா சுபாவத்துக்கே வேறானது. அதான் சொல்றாரு, இது ஒன்று பாவம் செய்யறது நேச்சரே கிடையாது. ஏன் நேச்சர் கிடையாதுன்னா அவருடைய நேச்சர் உனக்குள்ள வந்திருக்குங்கிறாரு. முன்னாடி மரித்து போய் இருந்த டெட் ஸ்பிரிட்டா இருந்த, இப்ப தேவனுடைய ஸ்பிரிட் வந்திருக்கு. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? கீழே மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இந்த பேசுற தண்ணி ஞானஸ்நானத்தை பத்தி பேசவே இல்லை. இது வாட்டர் பேப்டிசமே கிடையாது. அவருடைய மரணத்துக்குள்ளாக அப்படியே இம்மர்ஸ் ஆனோம். அது அவருடைய மரணம் அல்ல, அவர் சந்தித்த அத்தனை மரணமும் என்னுடைய மரணம். அதுக்குள்ள அப்படியே மூழ்கடிக்கப்பட்டேன். ஞானஸ்நானத்தினால் கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அடுத்து ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். பழைய மனுஷன் கிடையாது. பழைய மனுஷன் மரித்த மனுஷன், பிசாசோடு இணைக்கப்பட்ட மனுஷன். இப்ப அவருடைய மரணத்தின் சாயலில் நான் இணைக்கப்பட்டேன் என்றால் அவருடைய உயிர்த்தலின் சாயலிலும் இப்ப நான் மரிச்ச மனுஷன் இல்ல, அவர் உயிரோடு எழுந்த பொழுது, அவர் உயிரோடு எழுந்த பொழுது புதிய மனுஷனா உயிரோடு வந்திருக்கிறேன், அவரோட இணைக்கப்பட்டிருக்கிறேன். அடுத்து இனி நாம் பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவத்துக்கு வாழாதபடிக்கு. பாவத்துக்கு யாருமே ஊழியம் செய்யல, தமிழ்ல அப்படி போட்டாங்க.
இனி நாம் பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் யாரு? அந்த ஆதாமோடு இணைக்கப்பட்ட மனுஷன், பழைய மனுஷன், அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். ரொம்ப பேருக்கு என்ன அறியலை, அதான் பிரச்சனை. அந்த அறிகிறதான் மைண்டு வேலை செய்யுது. பழைய மனுஷன், இப்போ நான் பழைய மனுஷன் இல்லை, அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அவரோடு உயிரோடு எழுந்திருக்கும் பொழுது நானும் அவரோட உயிரோடு எழுந்திருக்கிறேன் என்பதை அறிஞ்சிருக்கிறேன். அது அறியலாங்கிறத பிரச்சனைங்க. இப்போ பழைய மனுஷன் இல்லை, புதிய மனுஷன். இந்த புதிய மனுஷனுக்குள்ள தேவனோட ஜீவன் இருக்கு. தேவனோட ஜீவன் இருக்குன்னா தேவனோட கிரேஸ் இருக்கு. நல்லா கவனிங்க, கிரேஸ் பாவத்தை கவர் பண்ணாது, அன்பு மூடும். அன்பு திரளான பாவங்களை மூடும். ஒரு மனுஷன் பாவம் செஞ்சிட்டான், சரியா ஊருக்கே காமிக்க வேணாம் அப்படின்னு அன்பினால அதை மறைச்சு வைக்கிறோம். கிருபை என்ன செய்யறதுன்னா பாவத்தை எராடிகேட் பண்ணுது. உங்க வாழ்க்கையிலிருந்து பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய பவரை ஏற்படுத்தி கொடுக்குது. எப்படி பழைய இதெல்லாம் மரணம் வேலை செஞ்சு அங்கே ஜீவன் இல்லை, இப்ப ஜீவன் இருக்கும்பொழுது கிருபை வேலை செய்யும் பொழுது பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய ஆற்றலை ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது.